ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஒரு ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மான்ஸ்டர் டேங்க் வந்து செட் பண்ணுறது எப்படிங்கிறதும், சில பேர் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் வந்து மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 3 ஃபீட் டேங்க்லையும் ஒரு 3.5 ஃபீட் டேங்க்லையும் பார்த்தீங்கன்னா விடுறதுனாலையும் ஏற்படக்கூடிய சில ப்ராப்ளம்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஃபிஷ்ஷோட ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் எந்த ஃபிஷ் சைஸை வந்து எந்த ஃபிஷ் சைஸோட வந்து கம்பேர் பண்ணி மெர்ச் பண்ணி விடணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் தெரியாதனாலையும் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சில பல குறைபாடுகள் வந்துடுது. அது வந்து சில இடத்துல வந்து ஃபெயிலியரும் ஆகுது அப்படிங்கிறதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ்ஷுக்கு உண்டான ஃபீடிங் என்ன, கேரிங் என்ன, ஸோ அது வந்து எப்படி வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சு ஃபிஷ்ஷை வளர்க்கணும் அப்படிங்கிறதும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஹைடிங் ஸ்பாட்லாம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 ஃபீட் டேங்க் வந்து தயவு செஞ்சு ப்ரொவைட் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஒரு 5 ஃபீட் டேங்க் போயிருங்க. 5க்கு 2க்கு 2 தான் வந்து காம்பேக்டான சைஸு, அல்லது 6க்கு 2 வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான சைஸு. ஸோ இந்த சைஸில் நீங்கள் வந்து உங்களோட மான்ஸ்டர் ஃபிஷஸ் வந்து நீங்கள் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ராபேக் ஆகவே ஆகாது. அதுக்கு தேவையான ஸ்விம்மிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபிஷ் வந்து கடிக்க வருது, துரத்த வருதுன்னா கூட அதனால் தப்பிச்சு ஓடுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6க்கு 2 வந்து த பெஸ்ட்டு ஃபார் மான்ஸ்டர் டேங்க். ஸோ இதுக்கப்புறமே வந்து ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட கேரக்டர் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று அல்பினோ ஜெயின் கௌராமி, அண்டு பிளட் ரெட் பேரட், அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ், காப்பர் ஆஸ்கர் இருக்குது. ஸோ இந்த 3 வெரைட்டியுமே ஒவ்வொரு வெரைட்டியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா அல்பினோ ஜெயின் கௌராமி. ஸோ அல்பினோ ஜெயின் கௌராமி பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன் ஃபிஷ் தான். அவர் பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் ஃபிஷ்ஷு. ஆனால் சாப்பிட்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிடும், வெஜிடேரியன் சாப்பிடும். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக எடுத்துக்கும். ஸோ ஃபீடிங் லெவலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக எடுத்துக்கும். ஸோ நல்ல டைஜஸ்ட் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து உண்டு. ஸோ நீங்கள் ஒரு 5 டைம் ஃபீடிங் பண்ணால் கூட அதுக்கு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி அளவுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைஸாக வாழக்கூடிய ஃபிஷஸில் வந்து இதுவும் ஒன்று. ஸோ ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி கிட்ட வந்து ஃபிஷ்ஷு தாராளமாக வளரும் அதோடைய லைஃப் ஸ்பேனில். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் வந்து வளர்த்தவங்கள வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்துருக்கேன். ஸோ நல்லா சைஸான ஃபிஷஸ் வரைக்கும் நான் வந்து பார்த்துருக்கேன். 19 இன்ச் வரைக்குமே வந்து நான் வந்து ஃபிஷஸ் வந்து பார்த்துருக்கேன் நேரில் கூட. ஒரு ஷாப்பில் இங்கே சேலமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த ஷாப்புக்கு நான் போகும்போது வந்து வீடியோ என்னால் எடுக்க முடிஞ்சால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போகிறேன் நான். ஸோ இதுக்கப்புறமே இதோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஷை டைப்பான ஃபிஷ் தான். ஆனால் வந்து அக்ரெசிவ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ஸோ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரான் ஃபிஷ் மாதிரி தான். ஸோ கைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடும். அதே மாதிரி வந்து கை வச்சா கடிக்க கூட சில டைம் வரும். ஒரு ஃபிஷ் வந்து ஒரு 6 to 7 inches வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கடிக்க கூட வரும். ஸோ அதில் வெரைட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா அல்பினோ ஜெயின் கௌராமி, ரெட்டேல் ஜெயின் கௌராமி, பிளாக் கௌராமின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்து எல்லா வெரைட்டியுமே ஒட்டுக்கா போட்டு வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்குள்ள வந்து ஃபைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ்ஷு. ஸோ பேரட்டை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒதுங்கி போகக்கூடிய ஒரு கேரக்டர் தான், சரிங்களா. இவங்களுக்கு வந்து ஒரு டெரிட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிட்டோரியல் வந்து இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த ஸ்பேஸ் எனக்கு தான் சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு டெரிட்டோரியல் அப்படிங்கிறது வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்பேஸுக்கு வந்து மற்ற ஃபிஷஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டி விட தான் பார்ப்பாங்க, தவிர்த்து அதை கடிச்சு கொன்று இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேரட் ஃபிஷ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. ஏன்னா வந்து அவங்க ஓரளவுக்கு வந்து ஒதுங்கி போகிற ஃபிஷஸ் தான். ரொம்ப அக்ரெசிவ் வந்து கடிச்சு ஒரு ஃபிஷ்ஷை வந்து தாக்கி கொள்றோம் அப்படிங்கிற மோட்டிவ் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து கிடையவே கிடையாது. அந்த ஃபிஷ்ஷோட இடத்துக்கு வரக்கூடிய ஃபிஷஸ் வந்து துரத்தி விடணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய மோட்டிவ், தவிர்த்து மற்றபடி வந்து ரொம்ப அக்ரெஷன் காமிக்காது. ஆனால் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு டேங்கை கை விட்டு கழுவுறோம் பிடிக்கிறனா கூட அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அலோவ் பண்ணாது, சரிங்களா. ஸோ வந்து நம்ம கை விட்டு கழுவுறனாவே பார்த்தீங்கன்னா கையை வந்து கடிக்க தான் பார்ப்போம். ஸோ அதனுடைய பைட்டிங் பவர் பார்த்தீங்கன்னா மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அக்ரெஷனாக கடிச்சு ரத்த வர அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இருக்காது. பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வந்து கடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கு காயம் ஆகும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப அக்ரெஷன் இருக்காது. இதுக்கப்புறமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து மோசமான ஃபிஷ்ஷில் வந்து இருக்கக்கூடிய இடம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ் தான். ஏன்னா வந்து ஆஸ்கர் ஃபிஷ்ஷை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா டாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்துக்கு வந்து யாராவது வந்துட்டாலோ அல்லது வந்து அவங்களோட டாமினேஷன் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தாலோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அவங்களுக்குள்ள ஃபைட்டிங் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக இருக்கும். ஸோ ஃபைட்டிங் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருக்கவே இருக்காது. ஒரு ஃபிஷ்ஷு இன்னொரு ஃபிஷ்ஷோட வாயை பிடிச்சி நல்லா கடிச்சு கிழிச்சு கொல்லக்கூடிய அளவுக்கு வந்து அவங்களுக்குள்ள அக்ரஷன் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு அதனுடைய வெரைட்டியே வந்து அது டாமினேஷன் சீக்கிரமாக பண்ணிக்கும். நீங்கள் ஒரு 10 ஆஸ்கர் ஃபிஷ் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ஃபிஷ்ஷில் அவங்க கடைசியாக ஒரு 5 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபிஷ்ஷு 3 ஃபிஷ் தான் இருக்கும். அந்த 2 ஃபிஷ்ஷு 3 ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல இம்யூனிட்டி பவர், நல்ல ஃபீடிங் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்குதோ அந்த ஃபிஷ் மட்டும் தான் வந்து கடைசிக்குள்ள உங்கள் டேங்க் வந்து சர்வே பண்ணணும். அதுக்கப்புறமே அந்த 3 ஃபிஷ்ஷு முழுக்கலையுமே பார்த்தீங்கன்னா நான் தான் பெருசுன்னு சொல்லிட்டு டாமினேஷன் கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு அரோனா, ஒரு ஆஸ்கரு, பேரட் ஃபிஷ்ஷு, பீகாக் பேஸு, அமெரிக்கன் ஃப்ளாக் டைலு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வந்து வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக வந்து மற்ற ஃபிஷ் வந்து தாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் ஃபிஷ்ஷுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஏன் இதை வந்து இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, நான் இப்போ தான் வந்து கோல்டு ஃபிஷ் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன் சரிங்களா. ஆனால் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் தான் வச்சுருந்தேன். ஸோ நான் வச்சிருந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா சில்வர் அரோனா, ரெட்டேல் கேட் ஃபிஷ்ஷு, ரெட்டேல் ஜெயின் கௌரமி, அல்பினோ ஜெயின் கௌரமி, பேரட் ஃபிஷ்ஷு, பீகாக் பேஸு. ஸோ இப்படி தான் வந்து நான் ஃபிஷ்ஷஸ் வந்து வளர்த்துட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட கேரக்டர் என்ன, அதனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா, அரோனா ஃபிஷ் வந்து எப்பயுமே வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டாமினேஷன் பண்ணவே பண்ணாது சரிங்களா. எப்பயாவது வந்து சில ஃபிஷ் வந்து கீழே இருக்கும்போது கீழே கடிக்கிற மாதிரி போய் விளையாண்டு அது வந்து எப்பயும் போல ரெகுலராக ஆயிரும். அந்தளவுக்கு வந்து துரத்தி கடிச்சிட்டே இருக்கிற ஹேபிட் வந்து அரோனா ஃபிஷ்ஷுக்கு வந்து கிடையாது. அதுவே வந்து ஒரு அரோனா, ஒரு சில்வர் அரோனா, அதாவது ஒரு ஏஷியன் அரோனா, ஒரு சில்வர் அரோனா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குள்ள டாமினேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அல்லது வந்து ஒரு சில்வர் இன்னொரு சில்வர் அரோனா போட்டாலுமே, ஒரு ஏஷியன் அரோனா போட்டாலுமே பார்த்தீங்கன்னா டாமினேஷன் இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். எப்போன்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 ஃபீட் டேங்குக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அப்போ டாமினேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதே வந்து ஒரு 6 ஃபீட்டு 7 ஃபீட் 8 ஃபீட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டாமினேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். ஏன்னா வந்து அவங்களுக்கு சர்வே பண்ண தான் பார்ப்பாங்களே தவிர்த்து ஃபைட் பண்ண பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த மாதிரி டைம் வந்து ஃபைட் வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஃபீடிங் டைமில் வந்து ஃபைட் பண்ணும். ஏன்னா வந்து அந்த ஃபுட்டை நான் தான் எடுப்பேன், அந்த ஃபுட்டு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ் பொறுத்தவரைக்குமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுட்டு போடும்போது மட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. ஸோ எல்லா ஃபிஷ்ஷுக்குமே வந்து ஈவனாக ஃபுட்டு போடுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவு வந்து இருக்காது. அதே மாதிரி ஃபீடிங் டைம் வந்து தாண்டக்கூடாது எப்பயுமே. ஸோ ஃபீடிங் டைம் வந்து கரெக்டாக ஒரு 3 டைம் வந்து ஃபீடிங் பண்ணி அதனுடைய வயிற்றை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா எப்பயும் போல் சர்வே பண்ணுவாங்க. அதே வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு 2 நாள் ஊருக்கு போகிறேன் 3 நாள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஃபீடிங் போடாமல் போயிட்டீங்கன்னா அந்த டேங்கில் வந்து எந்த ஃபிஷ்ஷஸ் ரொம்ப சைஸ் கம்மியாக இருக்குதோ, எந்த ஃபிஷ் ரொம்ப வீக்காக இருக்குதோ அந்த ஃபிஷ்ஷை வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சேர்ந்து அடித்து கொன்று சாப்பிட்ருங்க. ஸோ இதுதான் வந்து மான்ஸ்டர் டேங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபீட்பேக் கூட. இதுக்கப்புறமே நீங்கள் கொடுக்கக்கூடிய டேங்கோட எம்எம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 mm இருக்கும். பிகாஸ் வந்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப அக்ரஷன் ஆகிட்டாங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்து துரத்தும் போது போய் எங்கேயும் இடிக்கும் போது வந்து உங்கள் டேங்கோட எம்எம் வந்து 6 mm 8 mm இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக உங்கள் டேங்க் வந்து பிரேக் ஆகி போயிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பெரிய பெரிய டேங்க் செட் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தால் கூட ஹைடிங் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸ் பொறுத்தவரைக்குமே சரி, அல்லது வந்து ஒரு சிச்லெட் ஃபிஷஸ் நீங்கள் வளர்க்க போகிறீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு ஹைடிங் ஸ்பாட்டுங்கிற ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஹைடிங் ஸ்பாட் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பானை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து லாவா ராக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ லாவா ராக்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சப்செட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு பெரிய பெரிய ராக் செட்டப்பில் வந்து ஹைடிங் ஸ்பாட் மாதிரி செட் பண்ணலாம். அல்லது வந்து இப்போலாம் வந்து நிறைய டாய்ஸ் வந்துருச்சு. ஸோ ஹைடிங் ஃபிஷ்ஷு போய் ஒளிஞ்சிக்கிற மாதிரி நிறைய டாய்ஸ் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நல்லா பொந்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாய்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி கூட ஃபிஷ்ஷுக்கு உண்டான ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கலாம். ஸோ ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கறனால ஏற்படக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் இன்னொரு ஃபிஷ் வந்து வேகமாக துரத்தும் போது அதாவது ஃபைட் பண்ணும்போது துரத்தும் போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கும் அந்த ஃபிஷ். எந்த ஃபிஷ் வீக்காக இருக்குதோ அந்த ஃபிஷ் போய் ஒளிஞ்சிக்கும். அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஃபைட் பண்ணக்கூடிய சில காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபைட்டுங்கிறது வந்து இருந்தால் கூட ஓரளவுக்கு வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் அந்த ஹைடிங் ஸ்பாட் யூஸ் பண்ணுறதுனால. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் பார்த்து கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஷ் வந்து ஃபீட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஃபிஷ் வந்து ஃபீட் எடுக்கலையோ அந்த ஃபிஷ் வந்து சீக்கிரமாக வீக் ஆயிரும், சிக்காயிரும். அப்படி சிக்காகக்கூடிய ஃபிஷ் என்ன மற்ற ஃபிஷ்ஷெல்லாம் சேர்த்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கேங் போட்டு ஒரு ஃபிஷ்ஷை வந்து கொண்டுருங்க சரிங்களா. இவங்களுக்கு இது வந்து மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கில் இருக்கக்கூடிய நிறைய ஃபீட்பேக்கு. அதே மாதிரி வந்து இந்த மான்ஸ்டர் டேங்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வந்து உங்களுக்கு அடிக்கடி வெளியே தெளிச்சிட்டே இருக்கும். பிகாஸ் வந்து அவங்களுக்குள்ள ஃபைட் வரும்போதும் மேக்ஸிமம் தண்ணி வந்து எந்த ஃபிஷ் வந்து தெளிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அரோனா ஃபிஷ் பார்த்தீங்களா. ஸோ அரோனா ஃபிஷ்லாம் வந்து ஒரு 1.5 அடி 2 அடியில் வளர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற ஃபிஷ் வந்து அரோனா போய் டிஸ்டர்ப் பண்ணாலோ அல்லது வந்து அரோனா வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ வந்து தண்ணி வந்து அதிகப்படியாக வந்து வெளியே தெளிக்கும். ஸோ இந்த சம்பவம் வந்து எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு தூங்குவோம் பார்த்தீங்களா, தூங்கும்போது பார்த்தீங்கன்னா
அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஃபைட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் இன்னொரு ஃபிஷ்ஷை போய் வேகமாக துரத்தும் போது அதனுடைய கெப்பாசிட்டிக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து டேங்கில் வேகமாக உங்களுக்கு வந்து ஜம்ப் அடிக்கும் போது தண்ணி பார்த்தீங்கன்னா டபக்குன்னு வெளியே தெளிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து அந்த தண்ணியோட சவுண்ட் வந்து உங்களால் பொறுக்கவே முடியாது. தலை சப்பு 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 சப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சவுண்டு வந்து ஓவராக கிரியேஷன் ஆகும். ஏன்னா வந்து நான் இப்போ தான் வந்து கோல்டு ஃபிஷஸ் வந்து வளர்க்க ஆரம்பித்தேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை நான் வளர்த்துட்டு இருந்தனால என் பெட்ரூமில் தான் வந்து நான் எல்லா ஃபிஷ்ஷுமே நான் வளர்த்துட்டு இருக்கேன் இப்போ கூட. ஸோ அந்த மாதிரி வந்து டைமில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ மான்ஸ்டர் டேங்க் வளர்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து இந்த விஷயம் ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பெட்ரூமில் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஒரு மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாவே ஸோ வந்து உங்களோட டேங்கோட திக்னஸ் வந்து குறைஞ்சது 12 mm இருக்கணும். ஸோ 12 mm இருந்தால் தான் அந்த ஃபிஷ் வந்து ஃபுல் சைஸில் வந்து க்ரோ ஆகி நிற்கும் போது உங்களுடைய ஃபிஷ் டேங்க் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி வந்து தாங்கும். ஏன்னா வந்து ஒரு ஃபிஷ்ஷு வந்து எனக்கா ஃபைட் பண்ணிட்டு போய் கிளாஸில் வேகமாக முட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கிளாஸ் வந்து ஒரு 6 mm 8 mm இருந்துச்சுன்னா சீக்கிரமாக பிரேக் ஆயிடும் உங்கள் கிளாஸு. அதுவும் இந்த அல்பினோ ஜெயின் கௌரமியில் வந்து ரொம்ப தடிமா ஃபிஷ்ஷு வந்து 1.5 அடி தான் வளரும், ஆனால் வந்து மொத்தமாக நல்லா வளரும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வேகமாக வந்து ஒரு ஃபோர்ஸ் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 8 mm கிளாஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். ஸோ 12 mm கிளாஸ் தான் இதுக்கு வந்து ரெக்கமெண்ட் கூட. ஸோ நல்லா பிரேசிங், ஏன்னா கீழ் பிரேசிங்கு டாப் பிரேசிங்லாம் வந்து நல்லா கிரிப்பாக போட்டு ஹெவியாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து அடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபீடிங். ஸோ ஃபீடிங்கை பொறுத்தவரைக்குமே வந்து நான் வந்து பெல்லட்டுக்கு மேக்ஸிமம் வந்து கன்வெர்ட் பண்ணி தான் எல்லா ஃபிஷ்ஷுமே நான் வளர்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஃபீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெல்லட்டில் வந்து எல்லா வெரைட்டியுமே கொடுத்தா எடுத்துக்கும். அதே மாதிரி வந்து ப்ரான் கொடுக்கலாம், அது ஷிம்ப்பு கொடுக்கலாம், அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் கொடுக்கலாம், சிக்கன் லிவர் கொடுக்கலாம், அதுக்கப்புறமே வந்துட்டு பிளட் வார்ம்ஸ் கொடுக்கலாம், மீல் வார்ம்ஸ் கொடுக்கலாம், சூப்பர் வார்ம்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஃபீடிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபீடிங் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு ஃபீடிங் எடுத்துக்கிட்டு அதனுடைய கலரேஷன், க்ரோத் வைஸு, அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளான பொட்டன்ஷியல் ஃபுல்லாகவே காமிக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெல்லெட்டு கொடுத்து வளர்த்தக்கூடிய ஃபிஷஸ்க்கும் லைவ் கொடுத்து வளர்த்தக்கூடிய ஃபிஷஸ்க்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ பெல்லெட்டில் வளர்க்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து ஸ்லோ க்ரோத்தில் இருக்கும். ஸோ நீங்கள் லைவ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைவ் கொடுத்து வளர்த்துறீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபிஷஸ்க்கு வந்து எந்தளவுக்கு க்ரோத் வைஸ் இருக்குதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். பிகாஸ் வந்து ரொம்ப ஓவரான ப்ரோட்டீன் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா கிட்னி சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆயிரும். சரிங்களா? ஸோ கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், சீக்கிரமாக பல்ஜிட் ஸ்டொமக் வந்துடும், அதெல்லாம் வந்து பிளாடர் ஸ்டொமக் வந்துடும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்கள் ஃபிஷஸ் வந்து இறக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால மந்த்லி ஒன்ஸ் வந்து டிவார்மிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்பல்ஷனான ஒன்று தான். அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக டயட் நீங்கள் போட்டு தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டயட் கொடுக்கறது கூட மாற்றி கொடுக்கணும். ஸோ ஒரு நாள் பெல்லட் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் லைவ் கொடுக்கணும், ஒரு நாள் ட்ரைடு கொடுக்கணும், ஸோ ஃப்ரோசன் கொடுக்கலாம். ஸோ இப்படி மாற்றி நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டியாக கொடுக்கும்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து சாப்பிடக்கூடிய க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடும். ஸோ என்ஜாய் பண்ணி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதோட க்ரோத் வைஸ் வந்து நீங்கள் ஒரு 2 மந்த்தில் ஒரு 2 இன்ச் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஃபிஷ் வந்து 4 இன்ச் ஈஸியாக வளர்ந்துடும். சரிங்களா? ஸோ மான்ஸ்டர் ஃபிஷஸ் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை வந்து நம்ம கண் கூட பார்க்கலாம். மாதம் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் அழகாக தெரியும். ஸோ வளர்ச்சிங்கிறது வந்து ரொம்ப அபாரமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன். ஸோ நீங்கள் மற்ற ஃபிஷஸ் நீங்கள் வளர்க்குறதுக்கும் பெரிய மான்ஸ்டர் ஃபிஷஸ் வளர்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஃபிஷ் வந்து ஒரு 5 inches இருந்தால் வச்சுக்கோங்களேன், அதோட ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 mm தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபிஷஸ் வந்து ஒரு 4 to 5 inches இருந்தாலே இதோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 mm இருக்கும். அதாவது அது வந்து பாத்ரூம் போகுது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 mm சைஸில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷனுங்கிறது வந்து ஹெவியாக இருக்கணும். ஸோ மற்ற டேங்கை நீங்கள் கம்பேர் பண்ணுறத விட மான்ஸ்டர் டேங்க் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கணும். ஸோ இந்த டேங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக க்ளவுடி ஆகிற மாதிரியே இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபில்ட்ரேஷன் நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 kgs பயோம்பிடஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்டர் ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேடு, ஸோ மோட்டர் பார்த்தீங்கன்னா 45 watt 4100 பவர் ரேட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்லா ஹெவியான ஃபில்ட்ரேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இருந்தாலுமே இந்த டேங்க் வந்து கிளியராக இருக்கும், டக்குன்னு மட் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 mm 3 mm இருக்கும். ஸோ இந்த அல்பினோ ஜெயின் கௌரமியோட வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 3 mm நல்லா மொத்தமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனா, அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் இழுத்துக்கிட்டு மோட்டர்கிட்ட போயிட்டு உள்ளே இழுக்கும் போது கரெக்டாக மேலே வராது. ஸோ அந்த ஃபிஷ்ஷோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேனில் அடித்து தூளாயிரும். ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, கிளியராக இருக்கக்கூடிய டேங்க் வந்து டக்குன்னு வந்து க்ளவுடி ஆயிரும். ஏன்னா புகை மாதிரி வந்து ஸ்ப்ரே அடிச்சோம், அந்த வேஸ்ட் வந்து உடையுது பார்த்தீங்களா, அப்போ வந்து தூளாகி உங்கள் டேங்க் வந்து கலக்க ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து கிளியராக இருக்கும். 10 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப மட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு ஃபில்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபில்ட்ரேஷனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர், ஸோ இல்லைன்னா வந்து ஹெவியான டாப் ஃபில்டர். ஸோ நம்ம வந்து நார்மலாக கடையில் விற்கக்கூடிய டாப் ஃபில்டர்லாம் போட்டு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக அந்த டேங்க் ரொம்ப அழுக்காயிரும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப பார்த்துக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது வந்து ஃபில்ட்ரேஷன் ரொம்ப உங்கள் டேங்கை விட ஒரு 1/2 மடங்கு வந்து சேர்த்து இருக்கணும்.
இதுக்கப்புறமே வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்பல்ஷன். ஸோ வந்து மற்ற டேங்குக்கு வந்து நம்ம 25% வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம்னா, இந்த டேங்குக்கு பார்த்தீங்கன்னா 30 to 35% பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஃபில்டர் ஸ்பாஞ்சு, ஃபில்டர் பேட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப உங்களுக்கு ரொம்ப அழுக்காயிரும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி போகிற பட்சத்தில் வந்து உங்கள் டேங்க் எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சர்வே ஆகும். இல்லை நான் வந்து 3 feet டேங்கில் தான் வந்து இப்போதைக்கு போட்டு வச்சுருக்கேன், ஸோ அதுக்கப்புறமே வந்து இப்போ ஒரு பெரிய டேங்க் வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன்னா, ஸோ நீங்கள் சின்ன டேங்கில் போட்டு வச்சிங்கன்னா அதனுடைய க்ரோத் பார்த்தீங்கன்னா டீக்ரோத் ஆயிரும். ஸோ அதனுடைய வளர்ச்சி வந்து அப்படியே நின்று போயிடும். ஸோ இப்போ நாம் வந்து ஒரு 3 feet டேங்கில் வந்து வச்சிருக்கோம்னா இதுக்கு வந்து காரணம் வேறு. ஏன்னா நம்ம சேல்ஸ் பர்பஸ்க்கு வச்சிருக்கோம் அல்லது ஒரு கண்டென்ட்டுக்காக வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க பிளேஸுக்கு வந்து போயிடும். அதனால் வந்து நம்மளுடைய இது வந்து நம்ம அவங்க எடுத்துக்க வேணாம் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்ததுமே பெரிய டேங்கில் போட்டிங்கன்னா தான் அந்த ஃபிஷ்ஷஸோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு ஃபிஷ் வந்து நல்லா ஸ்விம் பண்ணுதோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ரோத் வைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஸ்டார்டிங் சைஸே 5 feet போயிட்டீங்கன்னா மான்ஸ்டர் டேங்குக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அந்த ஃபிஷ்ஷஸோட க்ரோத் வைஸ் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து அதிகம் வந்து ஃபைட் பண்ணிக்காது, ஏன்னா பெரிய ஸ்பேஸில் இருக்கிறதுனால. அதே மாதிரி நல்லா ஃபீடிங் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக க்ரோத் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் மான்ஸ்டர் ஃபிஷஸ் வளர்க்கும் போது வந்து எந்த ஒரு ட்ராபேக்குமே ஆகாது. ஏன்னா இது வந்து நான் மான்ஸ்டர் ஃபிஷஸ் வளர்த்த சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ ஒரு ஃபிஷ்ஷோட கேரக்டரிஸ்டிக் தெரிஞ்சு ஒரு ஃபிஷ்ஷஸ் நீங்கள் வளருங்க. அதே மாதிரி வந்து ரொம்ப சைஸான ஃபிஷ்ஷஸ் வந்து சின்ன சின்ன ஃபிஷ்ஷு கூட நீங்கள் கலந்து விட வேணாம். ஸோ நம்ம டேங்கில் ஒரு பெரிய ஃபிஷஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவோம்னா கடையில் போய் மீன் கடைக்கு போய் பார்த்துட்டு ஒரு குட்டி குட்டி ஃபிஷஸ் வந்து அழகாக இருக்கும் மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம். ஸோ அதை நம்ம பொறிக்கிட்டு வந்து நம்ம டேங்கில் போட்டோம்னா அந்த ஃபிஷஸ் வந்து சீக்கிரமாக இறந்து போயிடும், இல்லை கொண்டுருவாங்க ஒன்றுங்க. இப்போ இந்த டேங்குக்கு வந்து ஒரு பீகாக் பேஸ் ஆட் பண்ணலாம்னா இந்த சைஸில் வந்து பீகாக் பேஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்குள்ள வந்து கம்பேரிசன் வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து ஒரு குட்டி ஃபிஷ் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷை வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டுருவானுங்க. ஸோ அதனால் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து உங்கள் டேங்கில் ஃபிஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் சைஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், சேம் டைமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஃபிஷ்ஷும் போய் அடிச்சுக்காமல், ஸோ ஓகே நம்ம டேங்க் தான் போல, நம்ம டேங்க் மேட்டு தான் போலன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோன் ஆட் பண்ணி அவங்க வந்து ஈஸியாக வந்து சர்வே பண்ணிக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. பெரிய பெரிய மான்ஸ்டர் டேங்க் செட் பண்ண போகிறேன், ஸோ மான்ஸ்டர் ஃபிஷஸ்லாம் நான் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பர்சனுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.